நம்ம பில்டிங்கில் பிரிக் ஒர்க் பண்ணும்போது மார்ட்டர் திக்னஸ், அதாவது கலவகனம்னு சொல்லுவோம், அது எப்படி அதிகமாக கொடுக்காம ஒரு ஸ்டாண்டர்டான திக்னஸ் நம்ம மெயின்டைன் பண்ணுறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் மார்க் பண்ணுறது. இது த்ரூ அவுட் த பில்டிங் எல்லா பிரிக் ஒர்க் வர இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் வந்து மார்க் பண்ணணும். நமக்கு ஃபஸ்ட்டு வர லெவல் வந்து பார்த்தீங்கன்னா சில் லெவல், விண்டோவோட பாட்டம் லெவல் தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம். அந்த லெவலை மார்க் பண்ணி அதுக்காக எப்படி பிரிக் ஒர்க் கொண்டு வரதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சில் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 3 feet நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம். இதை வந்து த்ரூ அவுட் த பில்டிங் எல்லா காலம் போஸ்ட்டும் நம்ம ரைஸ் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, அந்த காலம் போஸ்ட்டில் வந்து நம்ம 3 feet லெவலை வந்து மார்க் பண்ணணும். லெவல் டியூப் வச்சு மார்க்கரில் 3 feet லெவலை நம்ம மார்க் பண்ணணும். இந்த 3 feet வந்து டாப்பில் உள்ள அந்த 3 inch வந்து பார்த்தீங்கன்னா சில்க் காங்கிரீட் போயிடும். மீதி இருக்க 2 feet 9 inch தான் வந்து நம்ம பிரிக் ஒர்க் பண்ண போகிறோம். இதில் எக்ஸாம்பிளுக்கு நம்ம பில்டிங் எடுத்திங்கன்னா 2 feet 9 inchக்கு மொத்தம் 9 பிரிக் கோர்ஸ் வருது. இந்த 9 பிரிக் கோர்ஸில் ஃபஸ்ட்டு 8 கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 inch திக்னஸ், அதாவது படுக்கல்னு சொல்லுவோம், அதில் போட்டிருக்கோம். லாஸ்ட்டாக வர எண்டு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 inch திக்னஸ், குத்துக்கல்னு சொல்லுவோம், அதில் போட்டிருக்கோம். இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம 2 feet 9 inchங்கிற 33 inch எடுத்துக்கலாம். இதில் ஃபஸ்ட்டு 8 கோர்ஸ் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து 3 inch, 3 into 8 வந்து 24 inches வருது. லாஸ்ட் ஒரு கோர்ஸ் 4 inch குத்துக்கள் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அது வந்து 4 inchங்க 24 + 4 28 inches வருது. 33 inchஸில் 28 inches வந்து நம்ம பிரிக்கில் போயிடுது. மீதி இருக்க 5 inches தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்ட்டர் திக்னஸ், கலவகனம்னு சொல்லுவோம். கலவகனம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 12 mm கொடுப்போம். 12 mmங்கிறது ஒன்றும் இல்லை, 1/2 inch தான். அந்த 1/2 inch தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக் ஒர்க் கொடுக்க போகிறோம். அது ஹையர் ஸ்டாண்டர்ட் பண்ணி நம்ம கொடுக்கக்கூடியது. இதை வந்து 9 பிரிக் ஒர்க்கு நம்ம அந்த 1/2 inch கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக 2 feet 9 inch, அதாவது 33 inch லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரிக் ஒர்க் வந்து ஃபினிஷ் ஆகும். இதையே தான் நம்ம எல்லா பிரிக் ஒர்க், எல்லா ஏரியாவில் வர பிரிக் ஒர்க்கு நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லை அந்த பிரிக் ஒர்க் வர அந்த 2 feet 9 inch அந்த லெவல் வந்து நம்ம எல்லா பிளேஸ்க்கு மார்க் பண்ண உடனே நம்ம சைட்லேயே மட்டக்கோல் இருக்கும். அந்த மட்டக்கோலில் வந்து நான் சொன்ன திக்னஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கரில் வச்சு மார்க் பண்ணிக்கணும். எல்லா கோர்ஸையும் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிவிட்டு காலம் போஸ்ட்டில் வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு எல்லா இடத்துலையுமே மார்க் பண்ணிக்கணும், இந்த வீடியோவில் சோகிற மாதிரி. இப்போ இதுக்கும் அந்த எண்டுக்கும் 2 காலம் போஸ்ட்டுக்கும் ட்வைன் நூல் பிடிச்சி நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா பிரிக் கோர்ஸ் வந்து லே பண்ணிட்டே போயிட்டே இருக்கலாம். நம்ம லெவல் வந்து அப்பப்போ செக் பண்ணால் போதும். இதுலேயே வந்து நமக்கு எக்ஸாக்ட் லெவல் வந்து கிடச்சிடும். இந்த மெத்தடில் பண்ணும்போது ஒரு ப்ராப்பரான ஒரு 3 feet லெவல்னா 3 feet லெவல் த்ரூ அவுட் த பில்டிங் நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஸோ இந்த மெத்தடில் உங்கள் பில்டிங்க்கும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.